எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அதே சமயம் ஒரு சிம்பிளான ஒரு குட்டி விளாக் தான் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சு முத்தம்லாம் தூத்து தொளிச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டே. அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் கசம்சான் தான் கிடந்தது கிச்சனு. அதுக்கப்புறமா அதெல்லாம் நீட் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கத்தில் சோறுக்கு உலைய வாத்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா சரி நமக்கு காஃபி குடித்தாதான் அந்த பெட்ரோல் போட்ட மாதிரி வேலை ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல நான் போட்டு காஃபியை தான் குடிப்பேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளியில் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு டம்ளர் காஃபியை போட்டு முதல்ல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மறு வேலை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வச்சுக்கிடுவேன். இன்றைக்கி சரி கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. கருவாடு என்னன்னா ஏற்கனவே நான் வீட்டில் போட்ட கருவாடு தான். அந்த கருவாடு போட்ட வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி கருவாடு போடுறது வீட்டில் நிறைய உப்பு இல்லாமல் அப்படிங்கிறத போட்டுப்போம் பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சரி கருவாட்டு குழம்புக்கு நிறைய கத்திரிக்காய் போட்டு தான் பண்ணுறேன். கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டால் கருவாட்டு குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி முருங்கைக்காய் இல்லை. எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் நல்லா சாப்பிடுவோம். அதனால் சரி கத்திரிக்காய் போட்டு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காவை வெட்டி. கத்திரிக்காய் முந்தியெல்லாம் நாளாக வெட்டி போடுவாங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் நாளாக வெட்டுவாங்க. நான் இந்த மாதிரி வெட்டி போட்டுருவோம் பார்த்துக்கோங்க. அது சீக்கிரம் அவியவும் செய்யும், நல்லாவும் இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த மாதிரி எடுத்து போட்டுருவேன். இன்னொன்று என்னென்னா வீட்டில் நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கோம்ல, இந்த மாதிரி லேடிஸ் வீட்டில் ஒரு நாளும் சும்மா இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லாதீங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதனால நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேச்சை மட்டும் நம்ம ஒரு காலமும் நம்மளே நம்ம தாழ்த்தி பேசிக்கிற கூடாது. நம்ம அப்படி பேசவும் விடக்கூடாது பார்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை வெட்டியாச்சு. வெட்டினதுக்கப்புறமா அவிய போட்டுக்கலாம். கத்திரிக்காய் அவிய போடும்போது கொஞ்சோண்டு உப்பு, அது கூட நான் தக்காளி. எப்போவுமே நான் அந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி குழம்புக்கெலாம் எல்லாமே இந்த மண்சட்டி தான் பார்த்துக்கோங்க. புளி குழம்புக்கு கூட நான் இப்போ மண்சட்டி தான். எல்லா குழம்பு ஏன்னா மண்சட்டி அவ்வளோ ஒரு ஃபேவரட் ஆகிட்டு கொஞ்சம் வருஷமாகவே நான் இந்த மண்சட்டியில் தான் இப்போ குழம்பே வைக்கிறது. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாயை வெட்டி போட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் அவியட்டும், இன்னொரு பக்கம் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன உள்ளி ஒரு 5-6 உள்ளி உரிச்சு வச்சுருக்கேன். இது நான் மசாலா, குழம்பு மசாலா நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான். அந்த மசாலாவில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மையாக அரைச்சி இந்த நம்ம வெந்துக்கிட்டு இருக்குல்ல அது கூட நம்ம இந்த மசாலாவை ஊற்றிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு. கருவாட்டு குழம்புக்கு உப்பு ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த கத்திரிக்காய் அவிக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு போட வேண்டாம், வெளியில் வாங்குகிற கருவாடு உப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் உப்பு போட வேண்டாம். ஏன்னா அந்த கருவாட்டில் உள்ள உப்பு அப்படியே குழம்புல இறங்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த கருவாட்டை நம்ம கழுவி வச்சு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் ஒன்றோட ஒன்றா கொதித்து நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு மனம் அப்படி வரும் பார்த்துக்கோங்க. வந்ததுக்கப்புறமா இதை ஒரு தாளிப்பு தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிப்பு தாளிக்கும் போது நம்ம எப்பவும் போல தான் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் வெந்தயம் மட்டும் போட்டு இந்த மீன் கறிக்கு போடுவோம்ல அதே மாதிரி இந்த கருவாட்டு குழம்புக்கும் வெந்தயம் போட்டு ஊற்றி தாளிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ மணக்க கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும் பார்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ரெடி தான். தாளித்து மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கூட்டுக்கு பீட்ரூட் பொரியல் வச்சேன். அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான். ஏன்னா காலையில் கடகடன் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் டக்குன்னு டைம் 8 மணி ஆயிரும் பார்த்துக்கோங்க. அதனால் கடகடன் ஃபாஸ்ட்டாக தான் எப்போவுமே செய்வேன். ஒரு பேனை வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் 2-3 சின்ன உள்ளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச பீட்ரூட்டையும் நம்ம சேர்த்துக்கிட்டு பீட்ரூட்டை மட்டும் நல்லா வேக விட்டுருங்க பார்த்துக்கோங்க. நல்லா அது வாயில் வச்சாலே அப்படி நல்லா சொயங்கன்னு உள்ளுக்கு போகணும். அந்த மாதிரி நல்லா வேகணும் பார்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு தேங்காய் பூவும், அதில் தேங்காய் பூவை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனா போதும். சுற்றும் போது அதில் கொஞ்சோண்டு ஒரு 5-6 சீரகம் மட்டும் போட்டுட்டு அதை நம்ம தேங்காய் பூவை கடைசியில் அப்படி தூவி அப்படியே 2 பெரட்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பீட்ரூட் பொரியல் நல்லா செமையாக சூப்பராக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நான் இன்றைக்கி சமையலை முடிச்சாச்சு. அப்புறம் காலையிலைக்கும் மடமடன் பிள்ளைங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நான் எப்போவுமே சமைச்ச ஒன்று முதல்ல நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திருப்தி
திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க காலையிலைக்கு. இனிமேல் மத்தியானத்துக்கு தான் பார்க்கணும். எல்லாமே ரெடி. தேங்க்யூ.